உடம்புல உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடிய என்ன பயிற்சிகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடணும். மனதளவில் கோவப்பட்டாலும், டென்ஷன் ஆனாலும், கவலைப்பட்டாலும் உடம்புல ஹீட் அதிகமாகும். அதான் ஞானிகள் என்ன தவம் அப்படின்னா உடலில் உஷ்ணத்தை சமப்படுத்துதல். எப்பவுமே உடம்புல பாடி ஹீட்டு கரெக்டாக இருக்கணும். அந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என் உடம்புல இருக்கக்கூடிய உயிராற்றல், உயிர் சக்தி சிறுநீர் வழியாக வெளியேறுகின்றது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஆண்மை சக்தி குறைவாக, உயிர் சக்தி குறைவாக இருக்கின்றது. அப்போ அதுக்கு முதல்ல நம்ம அந்த ஹீட்டினுடைய தன்மையை சமப்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்திக்கணும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்கன்னா இதுக்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ நம்ம உடம்புல பொதுவாகவே ஆண்களுக்காக இருக்கணும் சரி, ஆண்களில் உயிராற்றல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய முதிரைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த முதிரைகள் பண்ணும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த குறைபாடுகள் சரியாகும். ஆனால் அதோடு சேர்த்து அவர்கள் உணவில் ஒரு ஒழுக்கம். இந்த பள்ளி பருவத்தில் அவங்க அவங்களுடைய உயிராற்றலை தவறான முறையில் பயன்படுத்தி வெளியேற்றிடக்கூடாது. அது நமக்கு கடைசி வரைக்கும் இல்வாழ்வானுக்கு செல்லும் பொழுது தான் அந்த உயிர் சக்தியை ஒரு குழந்தைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்.